பரிசோதிக்க வராரு. அவர் வந்து பார்க்கும் பொழுது வீடு குளித்து வைத்த கண்ணாடி போல் பளிச்சுன்னு இருக்கணும். நேர்த்தியாக இருக்க வேண்டும். வீடு அலங்கோலமாக இருந்தாலோ, குப்பை கூலங்கள் குளிச்சு கிடந்தாலோ, பொருட்கள் மேல் தூசி படிச்சு அழுக்காக இருந்தாலோ அவ்வளவுதான். ஆடாம்பலம் காட்டை விட்டே விரட்டி விட்டுருவாரு. அந்த பயத்தாலே எல்லோரும் மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு ஆளை தவிர. அது யார் தெரியுமா? நம்ம குட்டி முயல். அது கொஞ்சம் கூட பயம் இல்லாம பச்சை புல் மைதானத்தில் தாவி தாவி விளையாடி கொண்டிருந்தது. பச்சை பட்டு விரிச்ச மாதிரி இருந்த அந்த மைதானத்தில் தனியா சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தது. உருண்டது புரண்டது. பச்சை புல்லை கடிச்சு கடிச்சு தின்னுச்சு. சிங்கராஜா பரிசோதனைக்கு வருவதே தெரியாதது மாதிரி இருந்தது. இதென்ன, இந்த குட்டி முயல் காடாம்பலம் காட்டை விட்டே ஓடிலான்னு முடிவு செஞ்சிருச்சா? எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். எல்லா விலங்குகளும் கொஞ்ச நேரம் வேலையை நிறுத்திட்டு குட்டி முயல் கிட்ட வந்துச்சு. உனக்கு என்ன பைத்தியமா? இன்னைக்கு நம்ம ராஜா பரிசோதனைக்கு வர்றது தெரியாதா? நாங்கள் எல்லாம் வேர்க்க விறுவிறுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நீ பச்சை புல்லில் துள்ளி துள்ளி விளையாடிட்டு இருக்கியே, உடம்பெல்லாம் பொசு பொசுன்னு முடி இருக்கிற. கரடி கேட்டது. குட்டி முயல் விளையாட்டை நிறுத்திட்டு எல்லாரையும் அமைதியாக பார்த்துச்சு. மெதுவாக சிரிச்சது. அப்புறம் பேச தொடங்குச்சு. சிங்கராஜா பரிசோதனைக்கு வரட்டுமே, அதற்கு நானே பயப்படணும்? நான் தான் என் வீட்டை எல்லா நாளும் சுத்தமா வைக்கிறேனே. நீங்க எல்லாரும் எல்லா நாளும் சும்மா இருந்துட்டு இப்ப வேலை செய்றீங்க. பரீட்சை வரும் பொழுது அவசர அவசரமா படிக்கிறவங்கள மாதிரி தான் நீங்க எல்லாரும். ஆனா நான் அப்படி இல்லை. அன்னன்னைக்கு பாடங்களை அன்னன்னைக்கே படிக்கிறவங்கள மாதிரி குட்டி முயல் சொன்னதை கேட்டு எல்லோரும் வெட்கப்பட்டு தலையை குனிஞ்சிட்டாங்க. காட்டு ராஜா பரிசோதனைக்கு வந்தாரு. எல்லோரோட வீட்டையும் பரிசோதிச்சாரு. அவசர அவசரமாக வேலை செஞ்சா சரியா இருக்காது இல்லையா? குட்டி முயலுக்கு தான் முதல் பரிசு. பரிசு கொடுக்கும் பொழுது காட்டு ராஜா